ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தம்ப்ரோ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8th லெசன் ஐட்ரஸ் அண்ட் ரிகர்ஷன். இந்த லெசனோட நம்ம வால்யூம் 1 ஃபுல்லாக முடிச்சிருவோம். அடுத்த வீடியோவில் நம்ம வால்யூம் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோ பார்க்காதவங்க நான் ஐகார்டில் வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சாப்டர் 8 பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன், அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அதோட எவல்யூஷன் ஃபுல்லாகவே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. லூப் இன்வேரியன்ட் நீட் நாட் பி ட்ரூ. அது எந்த இடத்துலன்னா லூப் இன்வேரியன்ட் ஒரு இடத்துல ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் ஸ்டார்ட் ஆகும்போது அது ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா we wish to cover a chessboard with the dominoes, the number of black squares and the number of white squares covered by dominoes respectively. Placing a domino can be murdered by. எப்படி நம்ம இதை மறைக்க முடியும், செஸ் போர்டு டாமினோஸ் வச்சு எப்படி நம்ம மறைக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவல் நம்பராஸாக இருக்கிறதுனால நான் பிளாக் ஈக்குவல் டு ஒயிட்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருணும். அவ்வளோதான், ஈஸி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா if m into a plus n into b is an invariant for the assignment ab equal to a plus 8 b plus 7, the values of m and n. அதாவது இதில் இன்டர்சேஞ்ச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ஏக்கு அதாவது ஏன்றது பிக்கு மாறிடும், பிக்குன்றது ஏ மாறிடும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எம்மோட வேல்யூ 7ஆகவும் பியோட வேல்யூ 8ஆக இருக்கும். இப்போ இன்டர்சேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணும்போது செகண்ட் வேல்யூவாக எடுக்கிறத மைனஸ்ன்னு எடுப்போம். அதனால தான் நம்ம -18 போட்டுருவோம். அப்போ நமக்கு இது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா m=7, n=-8. இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா which of the following is not an invariant of the assignment. இந்த இன்வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, அதில் இந்த அசைன்மெண்ட்டில் இது இன்வேரியன்ட் கிடையாது. அது இந்த இதில் எந்த மெத்தட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. நான் இன்டர்சேஞ்ச் மெத்தட்னு சொன்னேன்ல, அதில் செகண்ட் இதுக்கு மாற்ற சொன்னேன். அதனால இங்கே பார்த்தீங்கன்னா 2 × m - 3 × n தான் இதில் தப்பான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, if Fibonacci's number is defined recursively as 0ன்னு வந்துச்சுன்னா 0ன்னு வந்துடும், 1ன்னு வந்துச்சுன்னா 1 வரும். இப்போ Fibonacci series of ஏதாச்சும் ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா f(n-1 + f(n-2), இது ஏதாச்சும் வேற ஏதாச்சும் நம்பராக இருந்துச்சுன்னா இதை போடணும். இப்போ f(12 to f(4) how many times is applied? எத்தனை வாட்டி Fibonacci series of 4 எத்தனை வாட்டி நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு 4ஓட Fibonacci series கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3 times பண்ணும்போது நமக்கு Fibonacci series of 4 நமக்கு கிடைச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூசிங் திஸ் ரிகர்ஷன் டெஃபினேஷன் a(n) = 1ன்னு கொடுத்துறாங்க நம்ம ஃபங்க்ஷனில். n 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் 1ஆக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 0 தவிர்த்து வேறு ஏதாச்சும் நம்பராக இருந்துச்சுன்னா a × a(n-1) இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு how many multiplications are needed to calculate 10, அதாவது calculate 10, அதாவது 10 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் கேட்டிருக்காங்க. 9 டைம்ஸ் பண்ணணும். இதில் n-1 இருக்காங்க, 10-1 போகிறது 9 வரும். அதனால தான் அந்த 9 போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் இன்வேரியன்ட்? இன்வேரியன்ட்னா என்ன கேட்டிருக்காங்க. an expression involving variables which remains unchanged by an assignment to one of these variables is called an invariant of the assignment. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வேரியபிள்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கும்போது அதாவது அந்த எக்ஸ்பிரஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்கும் போது சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது பேர் தான் இன்வேரியன்ட். அந்த அசைன்மெண்ட்டோட இன்வேரியன்ட் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். an expression of the variables has the 3 same values before the assignment and after the assignment, it is an invariant of the assignment. அதாவது இது சேம் வேரியபிள்ஸாக இருக்கும். அதாவது எப்போனா அசைன்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அசைன்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அசைன்மெண்ட் அப்படியே இருக்கும் அந்த வேல்யூஸ். அது பேர் தான் இன்வேரியன்ட் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்புறம் லூப் இன்வேரியன்ட்னா என்ன கேட்டிருக்காங்க. டிஃபைன் லூப் இன்வேரியன்ட். லூப் இன்வேரியன்ட்னா அண்ட் இன்வேரியன்ட் த லூப் பாடி இஸ் நோன் அஸ் த லூப் இன்வேரியன்ட். அதாவது லூப் பாடியில் உள்ள ஒரு இன்வேரியன்ட் பேர் தான் லூப் இன்வேரியன்ட் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். when the loop ends the loop invariant has the same value. இப்போ லூப் முடிஞ்சாலும் லூப் இன்வேரியன்ட் உள்ள வேல்யூ அப்படியே தான் இருக்கும், மாறாது. இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் does testing the loop condition affect the loop invariant? why? எப்படி நம்ம இப்போ லூப் கண்டிஷனை டெஸ்ட் பண்ணும்போது லூப் இன்வேரியன்ட் அஃபெக்ட் ஆகுமா?
அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். எஸ் சொல்லிட்டு இட் அஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு எந்தான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, when a loop ends, இப்போ வந்து லூப் முடிஞ்சிருச்சுன்னா இந்த லூப் இன்வேரியன்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். இன் அடிஷன் த டெர்மினேஷன் கண்டிஷன் ஆல்சோ ட்ரூ. அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிறதுனால அது அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லூப் இன்வேரியன்ட் லூப் கண்டிஷன் அண்ட் த இன்புட் அவுட்புட் ரெக்கர்சிவ்லி. அதாவது லூப் இன்வேரியன்ட்க்கும் லூப் கண்டிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது வந்து இன்புட் அவுட்புட் ரெக்கர்ஷன் மூலிமா உங்களுக்கு வந்து இதை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா an invariant for the loop body is known as the loop invariant. அதாவது லூப் இன்வேரியன்ட்னா நம்ம மேலே படித்த மாதிரி லூப் பாடியில் உள்ள இன்வேரியன்ட் பேர் தான் லூப் இன்வேரியன்ட்னு சொல்லுவோம். இப்போ லூப் கண்டிஷன்னா என்ன பாருங்க, அண்ட் லூப் கண்டிஷன் தட் ப்ரொடியூஸ் த ரிசல்ட் பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் கண்டிஷன். அதாவது லூப் கண்டிஷன்றது இப்போ நீங்கள் கொடுத்துருக்க பர்டிகுலர் கண்டிஷன் மூலியமாக வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற கண்டிஷன் பேர் தான் லூப் கண்டிஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். லூப் இன்வேரியன்ட் இஸ் அ கண்டிஷன் தட் இஸ் நெசசரிலி ட்ரூ இமிடியட்லி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈச் ஐட்ரேஷன் ஆஃப் த லூப். அதாவது லூப் இன்வேரியன்ட் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் வந்து ஐட்ரேஷனில் உள்ள லூப் வந்து அந்த இன்வேரியன்ட் வந்து அப்படியே தான் இருக்கணும், மாறக்கூடாது, அது ட்ரூவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது லூப் இன்வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா லூப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா லூப் இன்வேரியன்ட் இஸ் சம் கண்டிஷன் தட் ஹோல்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஐட்ரேஷன் ஆஃப் த லூப். அதாவது லூப் இன்வேரியன்ட்டில் உள்ள கண்டிஷன் வந்து ஒரு ஐட்ரேஷன் முழுக்க வந்து அந்த கண்டிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், மாற்றாது. இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரெக்கர்சிவ் ப்ராப்ளம் சால்விங். ரெக்கர்சிவ் ப்ராப்ளம் சால்விங்னா என்ன கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறுசாக மாற்றி அதை வந்து தனித்தனியாக சால்வ் பண்ணி அதை வந்து ரெக்கர்சிவ் மெத்தட் மூலியமாக சால்வ் பண்ணும்போது அது பேர் தான் ரெக்கர்சிவ் ப்ராப்ளம் சால்விங் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃபேக்டோரியல் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர் ரெக்கர்சிவ்லி. அதாவது ஃபேக்டர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பரை வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் மூலிமா வந்து உங்களை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா த ஃபேக்டர் ஆஃப் அ நம்பர் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த இன்டிஜர்ஸ் ஃப்ரம் 1 to நம்பர். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கிறோன்னா இப்போ 4 × 3 × 2 × 1ன்றது தான் 4 ஃபேக்டோரியல்னு அர்த்தம். இப்போ வந்து அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 4ன்னு எடுத்துக்கும் போது எஃப் ரெண்டுத்துக்குமே வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எஃப் = 1 × 1. இப்போ 1 × 1ன்னு போடும்போது 1 வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ன்னு ஒரு இனிஷியல் வேல்யூ எடுக்கணும். இப்போ 1 × 2ன்றது 2 வருது. அப்புறம் 2வை இங்கே வச்சுட்டு அடுத்த வேல்யூ 3. இப்போ 2 3s are 6. அப்போ அந்த இடத்துல 6 வருது. 6 × ஃபேக்டோரியல் ஆஃப் 4 4th டைம் வருதுல்ல, அதனால் நம்ம வந்து 4 போடணும். அப்போ 6 × 4ன்றது 24. அப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச வேல்யூ 24 வந்துடுது. அதுதான் 4ஓட ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்புறம் வாட் இஸ் ஐட்ரேஷன். ஐட்ரேஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இன் ஐட்ரேஷன் த லூப் பாடி இஸ் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டட் as long as the loop condition is true. Each time the loop body is executed, the variables are updated. However, there is also a property of the variables which remains. அதாவது ஐட்ரேஷன்றது ஒரு லூப் பாடி வந்து எவ்வளோ அந்த லூப் பாடியில் உள்ள லூப் கண்டிஷன் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வந்து ட்ரூவாக இருக்கும் அத்தனை டைம் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அந்த எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது அதில் உள்ள வேரியபிள்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனாலும் அந்த பேசிக் வேரியபிள்லேருந்து தான் ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன்னா என்ன கேட்டிருக்காங்க. ரிகர்ஷன் இஸ் another algorithm design technique closely related to iteration but more powerful. Using recursion, we solve a problem with a given input by solving the same problem with a part of the input and constructing a solution to the original problem from the solution to the partial input. அதாவது ரெக்கர்ஷன்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான டிசைன் டெக்னிக். அது வந்து ஐட்ரேஷன் மாதிரி தான். ஆனால் வந்து ஐட்ரேஷனில் வந்து நம்ம கோடிங் டைம்லேயே வந்து நம்ம வந்து வேல்யூஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெக்கர்ஷனில் வந்து நம்ம ரன் டைமில் வந்து வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ரைட் த ரெக்கர்சிவ் ப்ராசஸ் வித் சால்வர்ஸ் ஃபார் கால்குலேட்டிங் 2/5. பவர் ஆஃப் 2,5னா 2/5 எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்துக்கோங்க, பவர் ஆஃப் 2,5ன்னு போட்டோம்னா 2 × பவர் ஆஃப் 2,4. அப்புறம் 2 × 2,3ன்னு போடுங்க. பவர்னு எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து 2 × 2 அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். 2 × 2,4ன்னு போட்டுருங்க ப்ராக்கெட்டில். அப்புறம் 2 × 2 × 2,3. அப்புறம் 2 × 2 × 2 × 2,2. அப்புறம் 2 × 2 × 2 × 2 ×
2,1 போடணும். அப்புறம் 2 × 2 × 2 × 2 × 2,0 கொடுக்கணும். அப்போ 2,0 இருக்கும் போது இப்போ 2^0 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 வருது. அதனால 2 × 2 × 2 × 2 × 1 போடணும். அப்போ 1 × 2 வந்து இங்கே 2 ஆயிடுது. அப்போ 5 வாட்டி 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த 2 × 2 போடும்போது 4 வருது. அப்போ 2 × 2 × 2 × 4 போடும்போது அப்போ லாஸ்ட் 2க்கு வந்து 8 வந்துடுது. அப்போ 2 × 2 × 8 அப்போ 2 × 8 16. அப்புறம் வந்து 2 × 16 எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 32. அப்போ வந்து பவர் ஆஃப் 2^5 வந்து நமக்கு வந்து 32 வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இது ரொம்ப ஈஸியானது. இது 3 மார்க் தான், 5 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். There are 7 tumblers on a table, all standing upside down. You are allowed to turn any 2 tumblers simultaneously in one move. It is possible to reach a situation when all the tumblers are right side up. Hint: the parity of the number of upside down tumblers is invariant. அதாவது ஒரு 7 டம்ளர் கொடுத்துட்டாங்க, அது எல்லாமே தலைகீழ வச்சுருக்காங்க. நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம திருப்பணும். அதில் வந்து 2 டம்ளர் வந்து ஒரே நேரத்தில் திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து இதில் ஒரு பாசிபிள் சிச்சுவேஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த டம்ளர்ஸ் வந்து ரைட் சைடு அப்பாக இருக்கணும், இல்லை ரைட் சைடு அப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்பர் ஆஃப் அப்சைட் டவுன் டம்ளர்ஸ் வந்து ஒரு இன்வேரியன்ட்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு இது சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து இந்த கண்டிஷனை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ டம்ளர் ப்ராப்ளம் ரிசல்ட் வந்து என்ன அவுட்புட் கேட்குறாங்கன்னா, இட் நீட்ஸ் டு பி டர்ன் ஆல் டம்ளர்ஸ் அப்பு. இப்போ டவுனில் உள்ளது எல்லாத்தையும் அப்பில் மாற்ற சொல்கிறாங்க. அப்போ யூ வந்து நம்பர் ஆஃப் டம்ளர்ஸாக மாற்றிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 2 டம்ளர்ஸ் கேன் பி போத் அப்சைட் டவுன். அதாவது ஆஃப்டர் டர்னிங் யூ இன்க்ரிமெண்ட்ஸ் பை 2. இப்போ 2 திருப்பறனால 2 கூட்டுறோம். அப்புறம் 2 டம்ளர்ஸ் ஆர் போத் அப்சைட் டவுன். அப்போ 2 இது வந்து கீழே இருக்கிறனால 2 இது குறைக்கிறோம். அப்போ 1 இஸ் அப்சைட் டவுன் அண்ட் அனதர் இஸ் ப்ராப்பர். அப்போ ஒன்று மாறி வருது. அப்போ யூ இஸ் நாட் சேஞ்ச். அப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டம்ளர்ஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இப்போ ஸோ ஆஃப்டர் எவ்ரி ஸ்டெப் is either incremented by 2 or decremented by 2 or kept the same. அதாவது எந்த ஸ்டெப் வந்து நீங்கள் திரும்பி பண்ணாலும் 2 கூடலாம், இல்லை 2 குறையலாம், இல்லாட்டா அப்படியே இருக்கலாம். இந்த 3 வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போ we can ignore the condition of u not being changed. அப்போ வந்து u + 2ன்றதும் u - 2ன்றதும் ஒன்று தான். அதனால தான் அந்த கண்டிஷன் வந்து நம்ம வந்து விட்டுடுறோம், வேஸ்ட்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா, the invariant in this is the party of u is not changing. இப்போ if u is even at the beginning, it's not change at the all the similarly if u is odd. இப்போ வந்து u வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா வந்து பிகினிங்கில் ஈவனாக இருந்துச்சுன்னா ஆடாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாததுனால நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இப்போ வந்து that invariant is the initial state that needs to be defined. The final requirement is that u needs to become 0. இப்போ ஃபைனல் ரெக்யர்மெண்ட்டாக u வந்து 0வாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ this is possibly only when the party of u is 0. எந்த டம்ளருமே இல்லைன்னா அப்போ வந்து பாசிபிளாக இருக்கும். இல்லாட்டி வந்து இந்த டம்ளர் வந்து ஈவன் நம்பர்ஸில் இருக்கணும். ஆட் நம்பர்ஸில் இல்லாமல் ஈவன் நம்பர்ஸில் இருக்கும்போது இது பாசிபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ்னு வரும், 2, 2, 2, 6 வரைக்கும் இது வந்துடுது. ஆனால் நம்ம வந்து ஈவன் நம்பர்ஸில் போடலாம். ஆனால் ஆட் நம்பரில் பண்ணும் போது ஒன்று வந்து மிஸ் ஆயிரும், அதனால தப்பாயிடும்னால அதை விட்டுருவோம். இப்போ த ஃபைனல் சொல்யூஷன் இஸ் இஃப் த நம்பர் ஆஃப் டம்ளர்ஸ் தட் ஆர் அப்சைட் டவுன் இஸ் ஈவன், it is possible to get to all state by repeating the process for all the tumblers that are upside down. அதான் ஈவனாக இருக்கும்போது வந்து நம்ம இந்த இதை நம்ம வந்து பண்ணலாம். ஆட் நம்பரில் 7 இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளரேஷன் பண்ணிடுறோம். இதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் டோர்னமெண்ட் இன் அ சீரியஸ் of games, 2 players complete in each game. The loser is knocked out. The winner carries on. The winner of the tournament is the player that is left after all other players have been knocked out. Suppose there are 1234 players in a tournament. How many games are played before the tournament winner is decided? அதாவது இப்போ வந்து ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட் நடக்குது, பாக்ஸிங் டோர்னமெண்ட். அந்த நாக் அவுட் டோர்னமெண்ட்டில் என்ன நடக்குன்னா, 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஜெயிக்க போகிறோம். அந்த 2 பேரில் யாரும் வந்து ஜெயிக்கலாம். தோக்குறவங்க வந்து நாக் அவுட் அவங்க வெளியே போயிட்டாங்க, வின்னர் வந்து நம்ம ஜெயிச்சதா அறிவிப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க.
இப்போ வந்து 1634 பிளேயர்ஸ் இருக்கும்போது எத்தனை கேம்ஸ் வந்து விளையாடுவாங்க, எப்படி வந்து வின்னரை டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இப்போ நாக் அவுட் டோர்னமெண்ட் நடக்கும்போது 1234 பிளேயர்ஸ் வந்து 234 பிளேயர்ஸ் வந்து இனிஷியலாக இருக்காங்க. இப்போ வந்து ஈச் ரவுண்ட் பிளேயர் இஸ் லேட் ஆஃப் தஸ். அப்போ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு பிளேயர் வந்து வெளியே போய்கிட்டே இருப்பார். அப்போ நம்பர் ஆஃப் ரிமைனிங் பிளேயர்ஸ், அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் ஹெல்ட் அஸ்யூமிங் n இஸ் ஈவன். அப்போ எண்ணையும் ஆரையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ என்னன்றது நம்பர் ஆஃப் ரிமைனிங் பிளேயர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ n மைனஸ் டிக்ரிமெண்ட்டில் குறையிறதுனால n மைனஸ் கேன் போட்டுடுறோம். இப்போ வந்து 6 டோட்டல் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸு. இப்போ நம்ம வந்து மேட்ச் போட்டுக்கிட்டே இருக்கும்போது மேட்ச் கூட தான் செய்யும், அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா r+k போடணும். அப்போ n-ம் r-ம் வந்து மாற்றமே இல்லாமல் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா n+r is an invariant அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அப்போ வின்னர் இஸ் டிசைடட் வென் n is equal to 1. n வந்து 1 இருந்துச்சுன்னா வின்னர் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ இனிஷியலாக வந்து n+r is equal to 1234 இருக்கும்போது therefore r minus 1233 makes sense. 1233 rounds will eliminate 1233 players. இப்போ 1234 ரவுண்டு வைக்கும்போது 1233 பிளேயர்ஸ் வந்து வெளியே போவாங்க. அப்போ மீதி ஒரே ஒரு பிளேயர் இருப்பான், அவன் தான் வந்து நம்ம வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதான் இந்த சம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கிங் விக்ரமாதித்யா has 2 magic swords. With one he can cut off 19 heads of a dragon, but after that the dragon grows 13 heads. With the other sword he can cut off 7 heads, but 22 new grow. If all heads are cut off, the dragon dies. If the dragon has originally 1000 heads, can it ever die? இப்போ வந்து விக்ரமாதித்யான்னு ஒரு அரசர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு மேஜிக் சக்தி நிறைஞ்ச ஒரு ஸ்குவாட் இருக்கு, அதாவது வால் இருக்கு. அதில் வந்து ஒரு ஸ்குவாடு மூலியமா வந்து 19 தலையை வந்து டிராகனோட தலையை வந்து வெட்டலாம். ஆனால் 13 தலை வளர்ந்துரும். அதே இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா 7 தலையை வெட்டினா 22 தலை வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா தலையுமே வெட்டிட்டாருன்னா அந்த டிராகன் வந்து இறந்துரும். இப்போ வந்து டிராகனுக்கு 1000 தலை இருந்துச்சுன்னா இதுவால் இறக்க முடியுமா கேட்டிருக்காங்க. கேன் இட் எவர் டைனா, அதாவது இதால் இறக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் 1000 ஹெட்ஸ், இதுக்கு வந்து 1000 தலை இருந்துச்சுன்னா யூ கேன் நவ் கட் ஆஃப் 981 ஹெட்ஸ். அது எப்படி நம்ம சொல்கிறோன்னா 3யோட மல்டிப்ளைஸாக எடுத்து பாருங்களேன். இப்போ 3யோட மல்டிப்ளைஸாக இருக்கும்போது 19 த கட் ஆஃப் த லாஸ்ட் 19 அண்ட் த டிராகன் வில் டை. அதாவது யூ கேன் நவ் கட் ஆஃப் 981 ஹெட்ஸ் தட் கட் த லாஸ்ட் 19 அண்ட் த டிராகன் வில் டை. இதை வந்து 981 தலையை வந்து வெட்டிட்டோன்னா இந்த டிராகன் வந்து இறந்துரும். அப்போ the 13 heads won't come back after the dragon is killed unless it's a magic dragon. இப்போ வந்து அது மேஜிக் டிராகனாக இருக்கும்போது தான் 13 தலையை வந்து திரும்பி வளரும். இப்போ அது மேஜிக் டிராகனாக இல்லாததுனால வந்து அந்த 13 தலை வளராமல் அது இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த மெத்தட் மூலிமா வந்து இந்த டிராகனை வந்து சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் வந்துட்டோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அஸ்யூம் an 8x8 செஸ் போர்டு, அதாவது 64 ஸ்கொயர்ஸ் கொண்ட செஸ் போர்டு. With the usual recoloring operation changes the color of the all squares of a row or column. You can recolor repeatedly. The goal is to attain just one black square. Show that you cannot achieve the goal. இப்போ உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எல்லா இதுலையும் ஒயிட் இருக்கணும், ஆனால் பிளாக் ஸ்கொயர்ஸ் வரக்கூடாது. இதில் வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் கொடுத்துட்டாங்க பாருங்கள், 8 - b the whole minus b அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 8x8 செஸ் போர்டுனால இப்போ வந்து இங்கே டாப் கார்னரில் ஒரு ஒயிட் ஸ்கொயர் இருக்குது. இப்போ பாட்டம் ரைட் கார்னரில் வந்து ஒரு ஒயிட் ஸ்கொயர் இருக்கு. இந்த 2 ஸ்கொயரையும் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்னா எந்த பிளாக் ஸ்கொயர்லையும் வந்து நம்ம மார்க் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி மார்க் பண்ணுறோம்னா நமக்கு வந்து எல்லா ஒயிட் ஸ்கொயர்ஸும் கவர் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பவர் கேன் ஆல்சோ பி டிஃபைன்டு ரெக்கர்சிவ்லி.
ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் ரெக்கர்சிவ் ஆல்காரிதம் யூசிங் த டெஃபினிஷன் ஹவு மெனி மல்டிபிகேஷன்ஸ் ஆர் நீடட் டு பி கால்குலேட் a power 10. அதாவது நம்ம மேலேயே படித்தது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இது எப்படி பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. பவர் ஆஃப் a power n கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் அப்போ n வந்து n greater than or equal to 0, a power n தான் ஆன்சராக வரணும். இஃப் n is equal to 0, இப்போ வந்து இஃப் n-க்கு வந்து 0 மைனஸ் பேஸ் கேஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் 1 இருக்கணும். எல்ஸாக இருந்துச்சுன்னா இஃப் n மாடுலஸ் 2 ஃபேக்டர் இஸ் equal to 0, ரிகர்ஷன் ஸ்டெப் வந்து கேஸ் வந்து ஆடாக இருக்கணும். a into power of a, n minus 1, else வந்து a into power of a, n/2 ரிகர்ஷன் ஸ்டெப் ஈவனாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து a power 10 இருக்கும்போது நமக்கு இதுதான் வேல்யூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். இப்போ வந்து சிங்கிள் ஸ்கொயர்டு இது வந்து அந்த எல் ஷேப்பாக வந்து நம்ம வந்து ஏவை எப்படி வரைய முடியும், இதில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உங்களுக்கு ட்ரைமினோஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைமினோஸில் வந்து உங்கள் எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஏவை வரையணும், ஒரே ஒரு எக்ஸ் ஆப்ஷன் வரணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2n × 2n எடுக்கும்போது 2 power n தான் வருது. 2 power 2n தான் ஆன்சராக வரும். அப்போ -1 கொடுக்கும்போது அப்போ இந்த 4 ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த 4 ஸ்கொயருக்கு கீழே உள்ள 4 ஸ்கொயரில் வந்து நம்ம ஏ கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் வந்து இந்த 3 இடத்துல வந்து ஏன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து இந்த வேல்யூவில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்ரிவேஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் நான் வந்து மெட்டீரியல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து எல்லா இதுவும் இருக்குது, பார்த்துக்கலாம் நீங்கள். இதில் வந்து 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கூட கேட்கலாம். இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.